படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இந்த பொங்கலுக்கே ஒரு பிளாஸ்ட்னு தான் சொல்லணும். இந்த படம் எஸ்கேவோட அமரனுக்கு அடுத்து இந்த படம் வந்து அவர் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி வந்து அவரோட நெகட்டிவ் ரோல் சூப்பர் அல்டிமேட்டா இருக்கு. இது வரைக்கும் அவரை வந்து தனி ஒருவன் அதெல்லாம் வேற மாதிரி பார்த்துருந்தோம். படம் சூப்பரா இருக்கு, பார்க்கல எல்லாருமே பார்க்கலாம். அது வந்து ஹிந்தி மொழி திணிக்க கூடாது, நார்மலா சொல்லலாம். அதை வந்து திணிச்சு சொன்னாதான் பிரச்சனை, மற்றபடி எதுவும் இல்லை. படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து எஸ்கே, ரவி மோகன் அண்ட் அதர்வா பண்ணியிருந்ததுனால மூணுமே சூப்பரா இருந்தது. 3 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சூரிய போட்டு எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதை விட இது அதிக நல்லாவே இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் தியேட்டருக்கு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. எஸ்கே சூப்பரா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் ஆக்டிங் பத்தி நம்ம ரேட் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளோ நெகட்டிவ் ரோல் வந்து அதான் ப்ரோ, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவரு பக்காவா அதுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் வந்து காமெடி பண்ணி ஜோக்கிங் எல்லாமே பார்த்துட்டோம். இது பார்க்கும்போது அதை விட இது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எஸ்பெஷலி அண்ணா ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அரசியலுங்கிறத தாண்டி மொழியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருக்காங்க. எனக்கு கடைசியில அந்த ட்ரெயின்ல சண்டை போடுறாங்களா, அது ஆமா, அது நல்லா இருக்கு. நல்லா ஹீரோட இருக்கு, இப்ப வில்லனா இருக்கு. அது அது வந்து வில்லன் இந்த வாட்டி கொடுத்திருக்கிறதுனால எல்லாமே சூப்பரா இருந்தது. மெசேஜ் வந்து நீங்க படம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பார்த்தாதான் ப்ரோ உங்களுக்கு புரியும். லைக் வந்து இப்போ நம்ம ஒரு வைபா பசங்களோட போயிடும் கத்திட்டு இருப்பாங்க, அப்போ படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க 90s 80sல சொல்ல வந்தது எல்லாமே தெளிவா அழகா சொல்லியிருக்காங்க. as எஸ்கே ஃபேன்களா சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்கேவோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்தது. சத்தியமா வந்து அரசியல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வந்து படத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிடிக்கும். படத்தை மிஸ் பண்ணவே வேணாம். ஜனநாயகன் வரல, வருத்தம் தான். இருந்தாலும் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. டிஎம்கே டிவிகே இதெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல படத்தை வந்து ஒரு தமிழ் மக்கள் சப்போர்ட் பண்ணும். இது வந்து எப்படி சொல்றது, இது சொல்லக்கூடாது, அரசியல் நானும் பேசக்கூடாது. படம் வந்து எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேற லெவல் எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ரொம்ப அப்படிலாம் அந்த காலத்து தமிழ் எப்படி வந்துச்சுங்கிறத தான் மெயினா கொண்டு வந்திருக்காங்களே தவிர இந்திக்கும் இதுக்கும் அது கொண்டு வரல. தமிழ் எப்படி அந்த காலத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு தமிழ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றத காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எஸ்கேக்காக தான் நான் வந்திருந்தேன். பட் ஆனா 3 பேருமே மெயின் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்கே மட்டும் இது ஸ்பெசிபிக்கா வைக்கல, எல்லாருமே இதுக்கு ரொம்ப இது பண்ணிருக்காங்க. அதர்வா கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயம் ரவி சாருக்கு ஹீரோ வில்லன் கேரக்டர் ஹீரோவா பார்த்துட்டு வில்லன் இப்போ வேற லெவலா இருக்காங்க. எனக்கு இந்த படத்துல இந்த சீன் எனக்கு ரொம்ப எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா எமோஷனலா இந்த மூவி ஃபுல்லுமே எமோஷனலா இருக்கு, அவ்வளவுதான். நம்ம கேட்கவே தேவையில்ல, எல்லாருக்குமே எஸ்கே சார் பிடிக்கும். சூப்பர் ஆக்டிங் பண்ணிருக்காரு. அவங்க வந்து ஹீரோயின் வந்து எப்பயுமே நம்ம தெலுங்குல தான் பார்த்திருக்கோம், இப்ப தமிழ்ல பாக்குறதுனால வேற லெவல்ல இருக்காங்க. அவங்களுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அது லாங்குவேஜஸ் எதுவா இருந்தாலுமே, லாங்குவேஜஸா இருக்கட்டும் வேற எதனா இருக்கட்டும் திணிக்க கூடாது. ஒருத்தவங்களுக்கு சொல்றாங்களா அதை கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு நீங்க டெவலப் ஆக பாருங்க. அதே நீங்க திணிச்சீங்கன்னா அது யாருமே தமிழர்கள் அது கண்டிப்பா எதிர்க்கதான் செய்வாங்க, கத்துக்க மாட்டாங்க. ஹீரோவா பார்த்துட்டோம், இப்போ வில்லனா பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் அதை தாண்டி அவரும் இந்த ரோல் வந்து பெஸ்டா பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் எங்களுக்குமே பெருமையா தான் இருக்கு. அண்ணாக்கு தம்பியா பண்ணிருக்காருங்கிறத தாண்டி இந்த படத்துல அவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமா பேசுது. அதர்வாவோட ரோல் ரொம்ப முக்கியமா பேசுது. அப்படிங்கும்போது இது அவருக்குமே பெஸ்டா தான் அமையும். ஜிவி மியூசிக் சொல்லவே வேணாம். அது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருந்தாலும் சரி, 100 ஃபிலிமா இருந்தாலும் சரி, ரத்னமல்லா சாங் ரொம்ப அழகா இருந்தது. அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்கும்போது ப்ளஷரா இருந்தது. லைக் அவங்களுக்குள்ள இருக்க லவ் வந்து அந்த சாங் மூலியமா தான் பெஸ்டா கன்வே பண்ணியிருந்தாங்க.
காம்போ செட் ஆகியிருக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ணாவோட ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வின்னர் தான்.